ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் வீக் டேஸில் வந்து நம்ம காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து சமைக்கிறோன்னா அப்போ என்ன தோணுன்னா, இன்னொரு 5 மினிட்ஸ் தூங்கி எழுந்துட்டு சமைச்சிக்கலாம், இன்னொரு 10 மினிட்ஸ் மட்டும் தூங்கி எழுந்திரிக்கலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தூக்கமாக இருக்கும். அந்த தூக்கத்துலேயே நம்ம எழுந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் சண்டே மட்டும் நம்ம நைட்டே நினச்சிட்டு தூங்குவோம், நாளைக்கு சண்டே நம்ம லேட்டாக தான் எந்திரிக்கணும், நல்லா தூங்கி எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு படுத்தா நம்ம வந்து எப்போவும் எந்திரிக்கிற டைமை விட முன்னாடியே நமக்கு தூக்கம் வந்து கலைஞ்சிரும். அது ஏன்னே தெரியல. நானும் கண்ணை மூடி மூடி பார்ப்பேன், நல்லா தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தூக்கமே வராது. அட போன்ட்டு நான் எழுந்துருவேன். அப்புறம் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் பண்ணிவிட்டு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இட்லிக்கு கூட சாம்பார் வச்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி தோணாது. ஆனால் பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்றத விட சாம்பார் சேர்த்து சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு எல்லாருக்குமே போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் சண்டேனாலே நான்வெஜ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து வெஜ்ஜு தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து 2 நாளாக வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு அந்த மாதிரியே போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, நான்வெஜ் எதுவும் வேண்டாம், வெஜ்ஜே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து கூட்டு பொரியல் அது மாதிரி தான் செய்ய போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.